வயதான பெரியவர் ஒருவர் நாள்தோறும் ஆற்றில் நீர் எடுத்துச் செல்ல 2 பெரிய பானைகளை பயன்படுத்தினார். அந்த பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. இதனால் ஒவ்வொரு முறையும் நீரை எடுத்துச் செல்லும் போது இந்த பானை பாதி வழியில் தன் நீரின் ஒரு பகுதியை கசியவிட்டது. மற்ற பானை எப்போதும் நிரம்பியிருந்தது. ஓட்டையுள்ள பானை ஒரு நாள் மனவருந்தி, ஐயா, என்னால் உங்களுக்கு முழு பயனும் இல்லை, எனக்குள்ள குறைபாட்டால் உங்களின் முயற்சி வீணாகிறது என்று கவலை தெரிவித்தது. அதற்கு அந்த நபர் சிரித்தவாறே, வருத்தப்படாதே, நீ திரும்பி வரும் பாதையை பார் என்று கூறினார். ஓட்டையுள்ள பானை பார்த்தபோது அதன் ஓட்டையால் நீர் சிந்தியிருந்த பாதையில் மற்றும் அழகான பூச்செடிகள் பூத்திருந்தன. மற்ற பகுதியில் வெறும் மணல்தான் இருந்தது. அந்த நபர், இந்த குறைபாடு எனக்கு தெரியும், அதனால்தான் நான் உன் பக்கமாக மட்டும் தினமும் பூச்செடிகளின் விதைகளை தூவி வந்தேன். உன் குறைபாடுதான் இன்று இந்த பாதையை அழகாக்கி இருக்கிறது என்றார். நம்முடைய குறைகளாகவோ பலவீனங்களாகவோ நாம் கருதுபவை கூட சில சமயங்களில் மற்றவர்களுக்கு அல்லது நமக்கே கூட அழகான மற்றும் எதிர்பாராத நன்மையை அளிக்கலாம். உங்களின் பலவீனங்களை குறைகளாக எண்ணாமல் அவற்றின் வேறு பரிமாணத்தை காண பழகுங்கள். இதுபோன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.